அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேட்டா என்ட்ரி பண்ணும்போது நம்ம சிம்பிளாக ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி எப்படி டேட்டா என்ட்ரி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய டேட்டாஸை நம்ம எப்படி எக்ஸலில் என்ட்ரி பண்ணுறது, சிம்பிள் ஃபார்ம் போட்டு எப்படி என்ட்ரி பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலில் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே கஸ்டமைஸ் ரிப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், பாப்புலர் கமெண்ட்ஸ் இருக்கும். இந்த பாப்புலர் கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் நாட் இன் தி ரிப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்கா இதெல்லாம் ரிப்பனில் இல்லாத கமெண்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபார்மை இங்கே ஆட் கொடுக்கணும். இங்கே ஆட் கொடுக்கணுன்னாக்கா நம்ம இதில் இருக்கிற ஏதாவது ஒரு குரூப்பில் தான் கொடுக்கணும். இப்போ இந்த குரூப்பில் இப்போ ஹோமில் நான் கொடுக்குறேன். ஹோமில் நியூ குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிப்போர்ட், ஃபாண்ட், அலைன்மெண்ட் இந்த மாதிரிலாம் குரூப் இருக்குது. அதில் நம்ம புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். நியூ குரூப்னு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஆடு கொடுக்குறோம். ஆடு கொடுத்த உடனே இங்கே இருக்கிற ஃபார்ம் இங்கே வந்துடும். இங்கே வந்த உடனே ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தனாக்கா இங்கே பாருங்கள், ஹோமில் லாஸ்ட்டாக நியூ குரூப்பில் ஃபார்ம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டா எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர், அடுத்தது ரோல் நம்பர், அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம், அடுத்தது ஜெண்டர், date of birth, father's name, address, phone number, அப்புறம் ஸ்டாண்டர்ட், செக்ஷன். ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்ம டைட்டில் வச்சு இதை நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். இதோடைய டேட்டா என்ட்ரி பண்ண போகிறோம். ஓகே, இதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போது மிடில் கொடுத்துட்டேன். இப்போ இதெல்லாமே வந்து எனக்கு ஹைடாக இருக்குது. இதெல்லாமே எப்படி சரி பண்ணுறது, ஒரே மொத்தமாக சரி பண்ணுறதுன்னு இந்த கார்னரில் ஒரு செல் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா டோட்டலாக செலக்ட் ஆகிடும். உங்களுக்கு டோட்டலாக செலக்ட் ஆனால் இங்கே ஏதாவது ஒரு காலம் 2 காலமுக்கு இடையில் டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதில் நம்ம டைப் பண்ணியிருக்கிற அதே அளவுக்கு கேப்பு இல்லாமல் அதுவே அலைன்மெண்ட் பண்ணிக்கும். இப்போது இது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, போல்டு, பார்டர் கொடுத்துக்கிறேன், ஆல் பார்டர். ஓகேங்களா? சீரியல் நம்பர், ரோல் நம்பர் ஓகே, ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறோம், ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ் கொஞ்சம், மொபைல் நம்பர், ஸ்டாண்டர்ட், செக்ஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்ததை நம்ம டேட்டா என்ட்ரி பண்ண போகிறோம். டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்ம் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இப்போது மேலே இருக்கிற இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்ம் இருக்கு பாருங்கள், நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா அந்த ஃபார்மை கிளிக் பண்ணோன்னாக்கா இங்கே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்ம் வந்துடும். இப்போ நீங்கள் இங்கே என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் இந்த ஃபார்மில் இருக்கும். அந்த ஃபார்மில் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் சீரியல் நம்பர் 1 கொடுத்துட்டு என்டர் கொடுக்கக்கூடாது. என்டர் கொடுக்காம டேபு கொடுக்கணும். டேபு கொடுத்திங்கன்னா தான் அடுத்தது போகும். என்டர் கொடுத்திங்கனாக்கா அது போயிட்டு ஃபார்மில் ஃபுல் ஆகிடும். என்டர் கொடுக்கக்கூடாது, டேபு கொடுக்கணும். டேபு கொடுத்துட்டு இப்போது ரோல் நம்பர் 001. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் நேம்
முருகன். K. Gender male. Date of birth 25/05/1991. ஓகேங்களா. ஃபாதர்ஸ் நேம் கண்ணன். அட்ரஸ் அண்ணா நகர், சென்னை. டேப் மொபைல் நம்பர் ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா. கொடுத்துட்டு இப்போது என்டர் கொடுத்தீங்கனாக்கா இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா. இப்போது அடுத்த என்ட்ரிக்கு நம்ம அது வந்து நியூ ஆல்ரெடி ரெடி ஆகிடும். இப்போது சீரியல் நம்பர் 2, ரோல் நம்பர் 002, ஸ்டூடெண்ட் நேம் ராஜேஷ், G. Gender male. Date of birth 14/4/1990. Father name Ganapati. Address நகர், சென்னை. மொபைல் நம்பர் 98527 ஸ்டாண்டர்ட் 6th B. என்டர் கொடுத்தோம்னாக்கா நமக்கு அங்கே ஸ்டோர் ஆகிடும். அந்த மாதிரி அடுத்ததை நம்ம என்டர் கொடுத்துட்டு டேட்டா என்ட்ரி பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகேங்களா. இப்போ அடுத்ததாக சீரியல் நம்பர் 3, டேப் 3, ஸ்டூடெண்ட் குணா A. ஜெண்டர் மேல். டேட் ஆஃப் பர்த் 6/5/1991. Father name Anandan. Address Amjikarai, Chennai. Mobile number 96. Okay, standard 6th section A. என்ட்ரு பண்ணுறோம். அடுத்த டேட்டா போகுது. இந்த மாதிரி நம்ம ஃபார்மில் டைப் பண்ணி என்ட்ரு அடித்தாக்கா டேட்டா போய்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இதை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு ஃபைண்ட் ப்ரிவ்யூ இருப்பாங்க. ஃபைண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தோம்னாக்கா இதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டா போகும். ஃபைண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்தா அடுத்தடுத்து போகும். இப்போ இந்த இடத்துல எனக்கு செகண்ட் இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து டேட் ஆஃப் பர்த்து 19 போட்டேன். இது வந்து 91 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னாக்கா அது மாறி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மாறி இருக்குது. ஃபைண்ட் நெக்ஸ்ட்டில் கொடுத்தனா மாறி இருக்குது. இப்போது இதை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தோம்னாக்கா அது 91 வந்துருச்சு. ஓகேங்களா. ஓகே. இப்போ நம்ம வந்து என்ட்ரு பண்ணி அது க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் எனக்கு வந்து இதை நான் என்ட்ரு பண்ணணும், இந்த ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னாக்கா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டேட்டாவில் ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் சீரியல் நம்பர் ஃபஸ்ட்டு தான் காமிக்கும். இப்போது இங்கே இருக்கிற இந்த ஏரோ இருக்குது பாருங்கள், இதை வந்து கீழே கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கனாக்கா எண்டு வந்துடும். எண்டு வந்துடுச்சுன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போது
சீரியல் நம்பர் 4, ரோல் நம்பர் 004, ஸ்டூடெண்ட் நேம் தமிழ்ச்செல்வி, எஸ் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த் 12/3/1991. ஓகே, அடுத்தது ஃபாதர் நேம் சிவராமன், அட்ரஸ் அண்ணா நகர், சென்னை, மொபைல் நம்பர் 9854, ஸ்டாண்டர்ட் 6th பி செக்ஷன். ஓகேங்களா, கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அடுத்த லைன் அது போயிட்டு என்ட்ரி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்ததை என்ட்ரி பண்ணி ஈஸியாக உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து அலைன்மெண்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்துக்கோங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது 2 காலத்துக்கு நடுவில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் உள்ளே இருக்கிற டேட்டா எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து உங்களுக்கு சரி பண்ணிக்கும். ஓகே, இப்போ இதுக்கு பார்டர் போட்டுறோம். பார்டர் போட்டுட்டு ஓகே, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரோல் நம்பர், சீரியல் நம்பர், ரோல் நம்பர் ஒரே இதாக தான் வருது. இந்த இடத்துல இது வந்து 001 நான் போட்டேன், அது 001 இல்லை. இப்போ 101 அப்படின்றத நம்ம மாற்றணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் போகிறோம். ஃபார்ம் போயிட்டு இங்கே பாருங்கள் ரோல் நம்பர் 1ன்னு இருக்குது, அதை நம்ம வந்து 101 அப்படின்னு மாற்றிட்டு இந்த இடத்துல என்டர் கொடுத்தோம்னாக்கா இங்கே பாருங்கள் ரோல் நம்பர் 101ன்னு மாறிடுச்சு. இங்கே அடுத்த டேட்டாவுக்கு வந்துருச்சு. இதில் 102 என்டர், அங்கே மாறிடுச்சு. இங்கே 103 என்டர், 104 என்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டேட்டா நமக்கு இல்லை, அதனால் இது வந்து பிளாங்காக வருது. ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல புதுசாக டேட்டா நம்ம டைப் பண்ணிக்கிறோம். 5 டேப் 105 ஸ்டூடெண்ட் கலைச்செல்வன், பி, ஜெண்டர் மேல், டேட் ஆஃப் பர்த் 25/4/1991. ஓகேங்களா, டேப் ஃபாதர் நேம் பாண்டியன், அட்ரஸ் 52 சென்னை, மொபைல் நம்பர் 9874 ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் 6th செக்ஷன் பி. ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ இது வந்து எல்லாமே தப்பு, அதனால் நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா இங்கே பாருங்கள் ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னாக்கா அங்கே என்ட்ரி ஆகாது, இங்கே எல்லாமே போயிடுது. ஓகேங்களா, இப்போ நம்ம மறுபடியும் வந்து என்ட்ரி பண்ணணும். இப்போ நம்ம தப்பாக பண்ணிட்டோம், இந்த என்ட்ரி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ரீஸ்டோர் கொடுத்தோம்னாக்கா அது எல்லாமே போயிடும். இப்போ மறுபடியும் நம்ம புதுசாக என்ட்ரி பண்ணுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.